இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது. குழந்தையிலிருந்து பாட்டியல் வரைக்கும் பாதுகாப்பு வேணும். நாட்டில் ஊழலில்லா ஆட்சி, அனைவருக்கும் சமமான ஆட்சி, உண்மையான ஆட்சி, உண்மையான தமிழகத்துக்கு விடியலை மாண்புமிகு எடப்பாடியார் கொடுப்பார். அதற்கு சான்று கொரோனா காலத்தில் அவர் பணியாற்றிய விதம், அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை கையாண்ட விதம், அது மட்டுமல்ல இடர்பாடு காலங்களில் தமிழகத்தில் புயல் வறட்சி எது வந்தாலும் மக்களுக்கு துணையாக இருந்து ஒரு சாமானியனாக நம்மளை போன்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து ஏழை எளிய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்ததனால் நல்லாட்சியை 4 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்தார். புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் மனித புனிதர் புரட்சித் தலைவர் கொடுத்ததை போல் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தார். நாட்டில் விலைவாசி ஏற்றம் இல்லை, நாடே பாராட்டியது. தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்துவது கிடையாது. தனக்குத்தானே என்னுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, இந்தியாவிலே முதன்மையான ஆட்சி என்று அவர் எந்த நேரத்திலும் சொன்னதில்லை. பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் இருக்கிற ஊடகங்கள் சொல்லியிருக்கிறது. சுகாதார மையம் சிறப்பாக இந்த கொரோனா தொற்றை ஒழித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஏழை பாலைகள், விவசாயிகள், சாதாரண தொழிலாளர் பிள்ளைகள்லாம் 5 பைசா செலவில்லாமல் மருத்துவ படிப்பு முடித்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக 7.5% அரசு பள்ளியிலும் மாநகராட்சி பள்ளியிலும் உள்ளாட்சி பள்ளியிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த அரசும், இந்தியாவிலே எந்த அரசும் வழங்காத, எந்த முதலமைச்சரும் செய்யாத நடவடிக்கையை செய்து காட்டியவர்.